காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் மையத்தில் நுழைந்து ஏடிஎம் இயந்திரத்தை கல்லால் உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர் எச்சரிக்கை மணி ஒலிக்கவே தாம் கொண்டு வந்த பையை விட்டுவிட்டு தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேசன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். பேங்க் ஆஃப் பரோடா மையமானது இயங்கி வருகிறது. இந்த ஏடிஎம் மையத்தில் இன்று காலை பணம் எடுப்பதற்காக அந்த மர்ம நபர் போல உள்ளே சென்று அந்த ஏடிஎம் எந்திரத்தினை கல்லால் உடைத்து சேதப்படுத்தி அந்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சித்திருக்கிறார். அப்போது அந்த ஏடிஎம் மையத்தில் இருந்த எச்சரிக்கை அலாரமானது ஒழிக்கவே அது அவர் அங்கிருந்து அவர் கொண்டு வந்த அங்கிருந்து அந்த மர்ம நபர் என்பது தப்பி சென்றிருக்கிறார். வங்கியினுடைய அதிகாரிகள் ஓரடம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்த நிலையில சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அந்த ஓரகடம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுல அந்த மாஸ்க் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த எந்திரத்தை கல்லால் உடைப்பது போன்றும் அவர் கொண்டு வந்த அந்த பையை அங்கே அந்த காட்சிகளானது பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த ஒரகடம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த பணப்பாக்கம் பகுதியிலே அந்த மர்ம நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பின்னர் அவரிடமிருந்து நடத்திய தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மேலும் அந்த படப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் உணவகத்திலே வேலை செய்து வந்துள்ளார். இந்த உணவகத்திலே தகராறு செய்துவிட்டு வெளியேறும் நிலையில சுந்தரமூர்த்தி அந்த ஒரடம் டாஸ்மாக் கடையிலே மது அறிந்துவிட்டு போதையிலே அந்த ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து அந்த பணமானது கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த சுந்தரமூர்த்தியை கைது செய்து தற்போது எங்கெங்கெல்லாம் குற்றச்செயல்களே சுந்தரமூர்த்தி ஈடுபட்டு வந்திருக்கிறாரா, இவர் எங்கேனும் அந்த குற்றச்செயல்களை செய்திருக்கிறாரா என்பது குறித்து அந்த ஓடம் காவல் நிலைய போலீசார் தற்போது தொடர்ந்து விசாரணையானது தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.